உங்களுக்குலாம் உண்மையாகவே மனசாட்சின்னு ஒன்று இல்லவே இல்லை. காசுக்காக என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற தாட்டில் தானே இருக்கீங்க. உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட வந்து குற்ற உணர்ச்சி இருக்காதா? அடுத்தவங்களை வந்து நம்ம கஷ்டப்படுத்தி அடுத்தவங்களோட வழிகளோட விளையாடி நம்ம வந்து அப்படி வந்து சம்பாதிக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு தோணவே தோணாதா? ஏன் இந்த மாதிரி இருக்கீங்க? எனக்கு புரியவே இல்லை. இல்லை உடனே நம்ம கேட்டுட்டோம்னா கமெண்ட்டை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருது. இதெல்லாம் ஒரு பொழப்பா? எப்படி இப்படிலாம் உங்களுக்கு வந்து மனசாட்சின்னு ஒன்று துளி கூட இல்லாமல் இருக்கீங்க? அப்படி என்னங்க காசு சம்பாதிச்சு என்னங்க பண்ண போகிறீங்க? இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி நீங்கள் ஒரு பிஸ்னஸில் வந்து சாதிச்சு நீங்கள் வந்து கட்டுக்கட்டாக பணம் சம்பாதிச்சு வீடு வாசம் கட்டி செட்டில் ஆகுறதுக்கு அடுத்தவங்களோட முடி தான் கிடச்சிச்சா உங்களுக்கு? இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன். ஈஸியாக வந்து நீங்கள் வீடியோ போட்டுட்டு இந்த ஹேரில் தேங்க நான் காய்ச்சறேன் நான் காய்ச்சறேன் இப்படி மனசாட்சி இல்லாமல் காய்ச்சிருங்க. ஓகே, அப்போ ஏன் கமெண்ட் வந்து இந்த ப்ராடக்ட் நல்லா இல்லைன்னு சொன்னால் உங்கள் கமெண்ட் எதுக்கு ஆஃப் பண்ணுறீங்க? சாரி பிஸ்னஸாக இருக்கட்டும் அதுவாக இருக்கட்டும், ப்ராடக்ட் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட் ஆஃப் பண்ணிடுவோம். அதில் ஒரு அம்மா சொல்லுது, தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா? இந்த ஒரு விஷயத்தையாவது பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் எனக்கு ஷேர் பண்ண கூட வேணாம், மற்றவங்கள்ட்ட சொல்லுங்கள் சரிங்களா? அவேர்னஸாக இருக்கும். யாராவது ஒருத்தவங்க ஒரு ஃப்ரெண்டில் கூட ஒரு மெசேஜ் குரூப் மெசேஜில் கூட போட்டு விடுங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி சில ஜென்மங்கள்லாம் வந்து காசுக்காக என்ன வேணால் பண்ணலான்னு இருக்குங்க பாருங்கள். அதுங்கெல்லாம் வந்து எந்த எஜ்ஜுக்கும் போகுங்க சரிங்களா? யாரும் கஷ்டப்படுவாங்க, யாரும் ஃபீல் பண்ணுவாங்கன்னா நினைக்கவே நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா யாரும் போய் உங்களெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறது கிடையாது சரிங்களா? ஏன் அப்படின்னா என்ன ஆமாம் போய் தொலைது போ இவளோட போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேலை பாஞ்சுன்னா வந்துட்டு விட்டுருவோம். இது ஹேர் ஆயில் அப்படின்னா அவன் வந்துட்டு விட்டுருவோம். எனக்கு மட்டுமே மொட்டை அடிச்சா சொல்லி 3 கமெண்ட் வந்துச்சு தெரியுமா? ஹேர் ஃபால் ஆகி, அதுவும் ஒரே ஒரு பிராண்ட் மேலே. அந்த பிராண்ட் என்னன்னு சொல்லவே விரும்பல சரிங்களா? நீங்களே வேணா என் கமெண்ட்டில் அந்த 1 lakh வியூ இருக்கும், அந்த கமெண்ட்டில் போய் பார்த்துக்கோங்க. எப்படி இப்படிலாம் மனசாட்சி இல்லாமல் வந்து நடந்துக்கிற தோணுதுன்னு எனக்கு புரியவே இல்லை. நீங்கள் காசு சம்பாதிக்கணும்னா இப்படி தான் அடுத்தவங்க தான் உங்களுக்கு கிடைச்சாங்களா? அது தெரியாமல் தான் கேட்குறேன். அப்படி என்னங்க காசு இருக்குது? ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தி கேட்டால் வந்து நான் நல்ல தரமான பொருளை தான் கொடுக்குறேன், அவங்களுக்கு வந்து ஜெனட்டிக் ப்ராப்ளமாக இருக்கும், வேறு ஹெல்த் இஷ்யூவாக இருக்கும், எப்படி இப்படிலாம் பேச முடியுதுன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஈஸியாக நீங்கள் என்ன வேணால் பேசிட்டு போயிருவீங்களா? தயவு செஞ்சு இந்த மாதிரி நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு அடுத்தவங்களோட வந்து உணர்வுகளோட விளையாடாதீங்க. அடுத்தவங்க உணர்வுகள் கிடையாதுங்க, அவங்களோட ஹெல்த்தோட விளையாடாதீங்க. நான் தான் சொல்லுவேன். இதனால் எவ்வளோ பெரிய எஃபெக்ட் ஆகும் தெரியுமா? எனக்கே உண்மையாகவே மனசு அவ்வளோ நொந்து போய் வெக்ஸ் ஆகி வருதுங்க. சரி எப்படி தான் இப்படிலாம் இருக்காங்க இந்த மாதிரி அப்படின்றது தெரியவே. ஒரு பொண்ணு வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, அக்கா உங்களோட ஹேர் ஆயில் நீங்கள் சொன்னது கரெக்டு தான், உங்களோட ஹேர் ஆயில் தைச்சு எனக்கு முடி வந்து கொட்டிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொடுத்தாங்க. அதில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. நானுமே கமெண்ட் பண்ணுறதுக்கு என் கமெண்டே ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்காங்க சரிங்களா? அதில் அவங்க கமெண்ட் பண்ணுறாங்க ஹேர் லாஸ் ஆயிடுச்சு. அந்த கமெண்ட் வந்து நான் இதில் கண்டிப்பாக வந்து இந்த சைடில் பாருங்கள், நான் போட்டு வைக்கிறேன் ஓகேவா? இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஹேர் ஃபால் ஆகுதுன்னு போட்டு வச்சா அந்த அம்மா என்ன செய்யுது, இல்லை வந்து ஹேர் ஆயில் வந்து நீங்கள் என்ன ட்ரை பண்ணுங்கள். அதில் ஒருத்தமாக சொல்லி நான் 3-4 மாதமாக 3-4 பாட்டில் மேலே தேய்ச்சிட்டேன், 3-4 மாதமாக தேய்ச்சிட்டு இருக்கேன், ஆனாலும் எனக்கு முடி ரொம்ப கொட்டுது அப்படின்னா அதுக்கு ரீப்ளே இல்லை. ஒரு 4-5 கமெண்ட் பார்த்தா வரிசையாக அதே கமெண்ட்ஸ் இருக்குது. அப்படியே அந்த வந்து ஆஃப் பண்ணி, ஏன் அவ்வளோ தைரியமாக நீ வந்து நல்ல ப்ராடக்ட் வைக்கிற, நீ நல்லா எல்லாம் பண்ணுறேன், எதுக்குங்க நீங்கள் ஆஃப் பண்ணி வைக்கிறீங்க? மற்றவங்க வந்து அந்த கமெண்ட்டை பார்த்து யாரும் ஏமாந்துடக்கூடாது. அதுதான் உங்களுக்கு எப்படி ஒரு சீப்பாக வந்து பிக்கப் பண்ண முடியுதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. எனக்கு அவ்வளோ மனசில் வந்து போயிருக்கு சரிங்களா? இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? இந்த மாதிரி வீடியோலாம் நீங்கள் வாயை பிறந்து பார்க்கறதுனால தான். நல்ல விஷயத்தை பேசினா நல்ல இது பண்ணால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, யாரும் பார்க்குறீங்க? நானும் எவ்வளோ அவேர்னஸ் வீடியோ போட்டேன், இப்படி வேணாம் பண்ணாதீங்க யாருமே ரெஸ்பெக்ட் பண்ண போக வந்து நானே எல்லா வீடியோ அழிச்சிட்டேன். என்னடா ஒருத்தவங்க கூட அது பண்ண மாட்டேங்க அப்படின்னு. உங்களுக்குலாம் வந்து யாராவது ஒரு ஆள் பட்டு அழுந்தணும், அப்போ தானே நீங்கள் வந்து யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டீங்க. என்ன பண்ணாலும் கரெக்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கீங்களா? தயவு செஞ்சு சொல்கிறேன், கண்ட ஹேர் ஆயிலை வாங்கி தேய்க்காதீங்க. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு மொட்டை ஆயிருவீங்க. அதுதான் சொல்கிறேன். இருக்கிறதும் இல்லாமல் போயிடும் சரிங்களா? இருக்கிறதும் இல்லாமல் போயிடும். நானே உங்களுக்கு நான் வந்து வீடியோ போடுறேன் சரிங்களா? ஹேர் வந்து முடி வளர்றதுக்கு வீடியோ போடுறேன், எல்லாத்துக்குமே ஹேர் லாஸ்க்கு வீடியோ போடுறேன். தயவு செஞ்சு இதை வந்து கண்ட எண்ணெயை வாங்கி தேய்ச்சிட்டு இது பண்ணாதீங்க. 1000 ரூபா 100 ml தேங்காய் எண்ணெய் கடையிலேயே அதுதான் பெரிய பெரிய பிராண்டு. இன்னும் 150 ரூபா 250 ரூபா 300 வச்சுருக்காங்க, பெரிய பெரிய பிராண்டு. ஆனால் இன்னும் இவங்களாம் என்னமோ 100 ml எண்ணெய் வந்து 350 ரூபா 400 ரூபா 500 ரூபா, ஒரு லிட்டர் எண்ணெய் 2000 ரூபாயா 2500 ரூபாயா ஒரு ஹேர் ஆயிலாம். இன்னொரு எண்ணெய் வந்து 1500 ரூபாயா. கேட்டால் இதில் இன்னொரு ட்ரிக் யூஸ் பண்ணிக்கிறாங்க தெரியுமா? எல்லாம் வந்து இவங்க தான் சொல்கிறாங்க மீஷோவில் வாங்குங்க, ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குங்க, அமேசானில் வாங்குங்க, இவங்க தான் கதையாக அளக்குறாங்க. கடைசியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஃபேக் ப்ராடக்ட் வந்து நிறையா வருது. ஸோ நீங்கள் வந்து நம்மளோட இதிலே வாங்குங்க. நீங்கள் அங்கே வாங்கணுன்னா அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும், அந்த டைமில் வந்து வாங்குங்க. இல்லை மித்த டைமில் நீங்கள் எங்கே போகிறீங்க எனக்கு புரியலை. அப்போ வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு தப்பு நடந்தால் யார் மேலேயாவது பழிய போட்டுக்கலாம் அப்படியா? எப்படி இப்படி சீப்பாக இருக்கீங்கன்னு எனக்கே புரியலை. நீங்கள் வந்து ஆளாளுக்கு கிளம்புதுங்க. நேற்று ஒரு பாட்டி பார்க்குறேன், கேட்டால் என் பொண்ணுங்க அம்மா 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 வந்து ஹேர் ஆயில் காய்ச்சிரேம்மா, வேம்பாலப்பட்டையை போட்டுமா, அதை நான் காய்ச்சும் போதுமா அதை தேய்ச்சி அந்த பாட்டிக்கு அங்கங்கே சொட்டை இருக்குது சரிங்களா? சொல்லுது என் பிள்ளை பொண்ணுங்க 2 பேத்துக்கு முடி அம்பட முடியுமா இப்போ தாம்மா அப்படின்னு போட்டாங்க. எல்லாரும் வந்து அந்த பொண்ணோட முடியை காட்டுங்கன்னு சொன்னோன்னே அவங்க என்ன சொன்னாங்க, முடி இருந்துச்சு எல்லாரும் சொல்கிறீங்கம்மா என் பொண்ணுங்களோட முடியை காட்டுங்கன்னு. அவங்க வந்து முடியை வந்து இப்போ வெட்டி எடுத்துடுறாங்கம்மா, அதை நான் எப்படிமா காட்டுவேன் அப்படின்றாங்க. இது எனக்கு புரியலை. அப்போ வந்து உங்கள் சுயலாபம் நீங்கள் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னா ஆளாளுக்கு இன்னொரு அம்மா காட்டுது. இந்த பின்னல் இருக்கு இல்லையா, அந்த சடை பின்னல், இந்த பின்னலை ஒரு பின்னலை பின்னி போட்டு ஒரு வீடியோ எடுத்துருக்கு செஞ்சு பொண்ணு எங்கள் சின்ன இதே கொஞ்சம் வயசு பொண்ணு. செகண்ட் வந்து 2 பின்னலை போட்டு இப்படி போட்டுருக்கு. அடுத்த வீடியோவில் அப்படியே அப்போ மட்டும் மண்டே ஃபுல்லாக திருப்பி இப்படி வந்து காமிச்சது என்னுடைய கூந்தலை
பாருங்கள் என்னோட ஹேர் ஆயில தேய்ச்சி அப்படின்னு. என்ன தேய்ச்சா மசுறு வளருமா கேட்குறேன். அப்படி ஒரு இது இருந்திருந்தா டாக்டர் இதுலேயே இது பண்ணியிருப்பாங்களே. ஹேர் ஃபால் கண்ட்ரோல் அது அப்படியே வந்து இப்படி இருந்த மசுறு வந்து வருது வாயில், ஏதாவது வருது தெரியுமா நல்லா வாயில். இப்படி இருக்கிறவங்க முடி வந்து அப்படி வளர்ந்துருச்சான். அப்படியே மனசு இன்னொரு ரேபிட் ஹேர் ஆயில முயல் ரத்தம் தேய்ச்சா முடியும். எங்கள் அம்மாச்சி காலத்திலேயே வந்து முயல் ரத்தத்தை வந்து துணியில் காய வச்சு போட்டு எண்ணெயில் போட்டு காய்ச்சல் சொல்லுவாங்க. அதை எண்ணெயை வந்து நம்ம போட்டு இருக்கணும், இல்லை எண்ணெயில் ஊற போட்டால் கூட போதும், காய்ச்ச கூட அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஊற வச்சுட்டு தேய்க்கணும், இல்லை லைட்டாக கொதிக்க வச்சு கூட தேய்க்கலாம், இல்லைன்னா ஊற வச்சுட்டு கூட துணி நல்லா காய்ச்சதும் போட்டு தேய்க்கலாம். ஆனால் உண்மையாகவே அப்படி தேய்ச்சா எங்கள் அம்மாச்சிக்கே முடி கம்மி தான். நான் போய் கேட்பேன், அப்படி நீங்கள் அப்போ உங்களுக்கு தான் முடி கொட்டி போச்சு, நம்ம அந்த வயசில் நல்லா சாப்பிடாங்க அப்படின்னு. சரி ஓகே, ஆனால் உங்களுக்கு நிறைய இருந்தது, ஆனால் கொட்டிடுச்சு சரிங்களா. ஆனால் நானும் அப்போவே போட்டு தேய்ச்சேன், ஒரு மண்ணு வளரலை சரிங்களா. அதுவே ஒரு என்ன சொல்கிறது, முயலுக்கு வந்து நெருக்கமாக முடி இருக்கிறதுனால இந்த உருட்டு விட்டுறாங்களான்னு தெரியல. அந்த அது நாட்டு முயல்லாம் கிடைக்கிறது இல்லை, எல்லாம் வளர்ப்பு முயல். வளர்ப்பு முயலை வாங்கி கறியை வறுத்து தின்னு துணியை போட்டு தொட்டு எடுத்து அதை காய்ச்சி போட்டு அண்டால ரேபிட் ஹேர் ஆயிலுங்க. எங்களோட ரேபிட் ஹேர் ஆயில் தேய்ச்சிங்கன்னா எப்படின்னா ஊதி பேடு எடுத்து பேசிடுவீங்க சரிங்களா. ஒரு வாசி தைலம்னு ஒன்று வரும், அது பார்த்தீங்கன்னா இந்த துரை நிப்பாப்புல, துரை நிற்கையில பார்த்தீங்கன்னா காலுக்கு கீழே வந்து முடி தரையை கூட்டுதான். அதுக்கு எனக்கு சொல்ல ஏதாவது நல்லா வாயில் வண்டவட்ட வருதுடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவர் நிற்கையில் முடி வந்து தரையை கூட்டுதான் அந்த தைலத்தை தேய்ச்சோடு. அப்போ ஏன் எங்களுக்கெல்லாம் தேய்ச்சா மசூல் கொட்டுறதுன்னு எனக்கு தெரியல. என்ன தெரியும், ஐயோ அது பையன் நிஜமாக எனக்கு தாங்க முடியல. இதில் ஒரு அம்மா போடுவாங்க, நம்மளோட ஹேர் ஆயில் தேய்ச்சிங்க பிஃபோர் இப்படி பிஃபோர் அப்படி, அப்படிலாம் கிடையாது. இப்படி இருக்கிற மசூல் அப்படி ஆயிரும், அதுதான் இப்படி இருக்கிறவங்க மண்டை அப்படி ஆயிரும், இப்படி இருக்கிறவங்க முடி அப்படி ஆயிரும் சரியா. அப்படி முடி நிறையா தான் அடுத்து சொட்டை, நீ தான் அடுத்து சொட்டைங்கிறத எக்ஸாம்பிளாக படிச்சுக்கோ சரியா. அதை விட்டுட்டு நீ ஹேரையில் போட்டு என்னத்தையாவது வாங்கி தேய்ச்சி என்னத்தையாவது இழுத்துக்கு தொலையாதீங்க. பக்கியலா கமெண்ட்டை போய் படித்து தொலைங்க, பக்கியலா பதறிடுவிய, எனக்கே பதறுது. ஐயோ நம்ம தான் பார்த்தா நம்மளை விட நிறைய பீஸ் இருக்குது, 3 மொட்டை அடிச்சிருக்கு. அதுதான் எனக்கு வைத்து அதில் ஒன்று கமெண்ட் பண்ணுது, அக்கா நீங்கள் மொட்டை அடிக்கும், என்ன டேஷுக்கு தான் மொட்டை அடிக்கிறது தெரியாமல் கேட்குது. மொட்டை அடிச்சு தேய்ச்சா வளருமா முடி. இன்னொன்று சொல்லுது, ஏமா இப்போ பார்த்தாலும் வந்து பிஸ்னஸ் எடுக்கிற மாதிரி முடி கொட்டி ஒப்பாரி வைக்கிறேன். உன் பிஸ்னஸ் தீய வச்சு கொடுத்த என்ன நீ வந்து பிஸ்னஸ் பண்ணுற தெரியாமல் கேட்குறேன். தீய வச்சுல சாணியை கரைச்சி கொடுத்த வேண்டியதான், என்ன நீங்களாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க. சப்பா இன்னொரு பொண்ணுலாம் கமெண்ட் பண்ணிச்சு, அதெல்லாம் கேட்டால் ஐயோ கமெண்ட் போய் நீங்களே வேணா படிங்க. நான் கமெண்ட்ஸ் வீடியோ நான் நிறைய போடுறேன் சரிங்களா. ஏன்னா கமெண்ட்ஸே வீடியோவாக போடலாம், கண்டென்ட்லாம் தேவையில்லை. இவங்க பண்ணுற கமெண்ட்டை பார்த்தாலே நம்மளுக்கு பதறுது, என்ன இப்படி பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு. என் ஹேர்பேக் வீடியோ ஒரு விஷயம் போடுறேன், சீரியஸாக அந்த வீடியோவை பாருங்கள், நீங்களே இது பண்ணிடுவீங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க. பிஸ்னஸ் பண்ணுன்ற பேரில் அடுத்தவங்களோட உணர்ச்சிகளோட விளையாடாதீங்க. நீங்கள் காசுக்கு ஆசைப்பட்டு அடுத்தவங்களோட வந்து வாழ்க்கையை வந்து பணையமாக்காதீங்க. முடி மூஞ்சி ஒரே ஹேர் இது பீட்ரூட் மாட்டு கேரட் மாட்டு பார்த்தா ஆளாளுக்கு சட்டியை போட்டுக்கிட்டுறாங்க. நான் இப்படி தான் இப்போ மாட்டு செய்கிறேங்க சொல்லி பீட்ரூட்டு கேரட்டு எல்லாத்தையும் போட்டு அரைச்சி மாட்டு செஞ்சேங்க. சட்டியோடு வீணாக போச்சு, அந்த பாத்திரமே வேஸ்ட்டாக போச்சு தூக்கிக்கு. அப்படியே என்ன சொல்கிறேன், லேகியம் இருக்குல்ல அது மாதிரி தான் காய்ச்சி. இவங்க எப்படி தான் பண்ணுறாங்க, என்ன தான் விட்றாங்கன்னு எனக்கு தான் புரியவே இல்லை. அதே நாட்டு சக்கரையை தான் போட்டு நானும் பண்ணேன். பார்த்தா லேகியம் வாட வந்து அந்த பாத்திரமே அப்படியே இது பண்ணி போச்சு. கீழே தான் போட்டேன், கேரட் வேஸ்ட்டு, பீட்ரூட் வேஸ்ட்டு, நாட்டு சக்கரை வேஸ்ட்டு. புரியுதுங்களா. இதெல்லாம் வந்து சம்பாதிக்கிறதுக்காக 100 விஷயம் பண்ணுறாங்க, வாழ்க்கைலாம் பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஆனாளுக்கு கிளம்புறாங்க பாருங்களேன். முடி ட்ரெண்டில் இருந்தால் போதும் இந்த ஹேர் ஆயில். இப்போ வந்து என்ன கேரட் பீட்ரூட் ஆயில், குங்குமாத்தி தைலம் அப்படியா, கேரட்டையும் பீட்ரூட்டையும் போட்டு காய்ச்சி அந்த காய்ச்சினோடனே அதை தேய்ச்சோடனே நீங்கள் ராத்திரிலாம் நான் ஐயோ இன்ஸ்டா பக்கம் போகக்கூடாதுன்னு நினச்சேன். நான் இன்ஸ்டா பக்கம் தான் போய் ஆகணுங்கள நிஜமா. அங்கிட்டு தான் நிறையா வந்து மூலப்பலர் பூரா கிடக்கு, நம்பி அநியாயத்துக்கு ஏமாந்து தொலைகுது. போயிடுவோமா, போகிறேன் கொஞ்ச நாள் கழிச்சு போகிறேன், கண்டிப்பாக நான் போகிறேன். அந்த பக்கம் போனால் தான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சுற்றுறது பூரா மண்டையில் தட்டி நீ எங்களுக்கு ஃபோன் வரட்ட முடியும். ஆளாளுக்கு நீ கிளம்புறியா அப்படின்னு. சீரியஸாக உண்மையாக மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சிரிக்கக்கூடிய விஷயம் இல்லை, நான் சிரிச்சு அதை பண்ணால் சொல்கிறேன் அவ்வளவுதான். தயவு செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி வந்து ஹேர் ஆயில் வாங்குறேன் இது பண்ணாதீங்க. உங்களுக்கு நல்ல ஹேர் ஆயில நானே வந்து ரிவ்யூ கொடுக்குறேன். நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. சிலர் வந்து ஸ்ட்ரைக் ஆயிரும் சொல்லிட்டு பயந்து போய் ரிவ்யூ கொடுக்க மாட்டாங்க, நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஜென்மங்களும் இருக்குங்க, இருக்க தான் செய்யுது சரிங்களா. தயவு செஞ்சு அடுத்தவங்க சம்பாதிக்கிறாங்க சரிங்களா, நீங்கள் எதையும் வாங்கி நீங்கள் ஏமாறாதீங்க சரிங்களா. முடிஞ்ச வரைக்கும் நல்ல இதை வந்து நல்ல ஃபுட் எடுத்து நல்ல ஹெல்த்தாக வந்து எல்லாம் பண்ணுங்க. நானே ஐயோ நான் பண்ணுறேன், என்னால் முடியல, டைமிங் கிடைக்கலங்க. கண்டிப்பாக நானே ஒரு வீடியோ போடுறேன். என்னடா நான் வந்து ப்ரொமோட் பண்ணுறேன்னா ப்ரொமோட்லாம் பண்ணவே இல்லை. நான் உங்களுக்கு ஹேர் லாஸ்க்கு நானே அழகான ஒரு தீர்வு, உங்களுக்கே தெரியும். என்னோட அந்த தலைக்கும் இந்த தலைக்கும் உள்ள வித்தியாசம் நிறையா தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா குட்டி முடி நிறையா இருக்கும், தெரியுதுங்களா. சூப்பராக வளருது. நான் ஒரு ஷாம்பு ஆல்ரெடி கேட்குறேன், ஒரு யூடியூப்பில் தான் வாங்கி தேய்ச்சேன். ஆக்சுவலாக வந்து அவங்க எனக்கு வந்து ரிவ்யூ ப்ரொமோட்னு சொல்லலாம், ப்ரொமோஷன்றது காசு வாங்கி பண்ணுறது. அவங்க எனக்கு ரிவ்யூ பண்ண சொல்லி என்னோட ரிவ்யூ வீடியோஸ் பழைய வீடியோஸ் பார்த்துட்டு எனக்கு ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. பட் அவங்க ஹேர் ஆயிலோட அவங்களோட ஷாம்பு எனக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு. அந்த ஷாம்பு வீடியோ நான் ரிவ்யூவாகவே உங்களுக்கு போடுறேன் சரிங்களா. நிஜமாக நீங்களே ஒரு டைம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களே சூப்பராக இருக்குன்னு சொல்லுவீங்க. சீரக்காய் ஷாம்பு தான், அதோட ரிவ்யூ உங்களுக்கு அழகாக நானே போடுறேன். வாங்கி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள்.
உங்களுக்கே பிடிச்சிரும். அதுக்கப்புறம் நானே வாங்க சொல்ல மாட்டேன், நீங்களே வாங்கிடுவீங்க. சரிங்களா? நிஜமாலே நல்ல ப்ராடக்ட்டுக்கு நம்மளுக்கு எப்பயுமே நல்ல வரவேற்பு கொடுக்குறது தப்பே கிடையாது. நான் அந்த மாதிரி தான் சொல்லுவேன். கண்டதையும் வாங்கி போட்டு தேய்ச்சி இது பண்ணாதீங்க. இல்லை நான் ஹோம்மேடாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் சீக்கிரமே உங்களுக்கு வந்து ஷேக் வீடியோ வந்து போடுறேன். எனக்கு வந்து டைமிங் கிடைக்கல போகிறதுக்கு, தயவு செஞ்சு இது பண்ணாதீங்க. எப்படி நான் ஒரு 20 டேஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக நானே வந்து ஃப்ரீயாகி உங்களுக்கு நல்ல வீடியோஸ் வந்து நல்ல வீடியோஸ் வந்து நிறைய கொடுக்கலான்னு இருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் இல்லாதனால நான் வீடியோஸ் போட முடியல. உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வீடியோஸ் வந்து உண்மையாக ஒர்க் அவுட் ஆகிற வீடியோஸ்லாம் என்னால் போட முடியல. அதுதான் சொல்லணும். ஓகேவா? நான் கண்டிப்பாக நல்ல வீடியோஸ் போடுறேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி கண்டதையும் வாங்கி தேய்ச்சி ஏமாறாதீங்க. உங்களோட முடி போயிடுச்சு அப்படின்னா உங்களோட மொத்த அழகும் போயிடும். அதையும் நீங்கள் மறந்துடாதீங்க. ஸ்கின்க்குமே நான் அழகான ப்ராடக்ட்லாம் நானே சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். முடியலை அப்படின்னா நானே உங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி தர முடிஞ்சால் தர்றேன். இல்லை அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படி வந்து சேல் பண்ணுறேன் அப்படின்னா என்ன சொல்கிறது அப்படின்னா நீங்கள் ஒன் டைம் ஒரு பிஸ்னஸ் கடையாளம் என்ன அப்படின்னா ஒரு பொருள் தரமாக கொடுக்குறேன். சரிங்களா? நான் வந்து ஹேர் ஆயில் போகவே மாட்டேன். சரிங்களா? நம்மளுக்கு வர்றது ஒன்று நம்ம பண்ணணும். பட் எனக்கு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் ஒன்று தெரியும். ஆல்ரெடி நான் சேல் பண்ணிக்கிட்டு இருந்தது தான் 1 இயருக்கு முன்னாடி நல்லாவே போச்சு. நான் வந்து குழந்தைய மெயின்டைன் பண்ணுறதுனால அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். நீங்களும் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எனக்கு ஓகேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதோட ரெசிபி வீடியோவும் போடுறேன். உங்களுக்கு அதுக்கான ப்ராடக்ட்டும் கண்டிப்பாக நான் வந்து பண்ணுறேன். சரிங்களா? தயவு செஞ்சு கண்டதையும் பண்ணி நீங்கள் ஏமாறாதீங்க. நானே உங்களுக்கு ஹேர் ஆயில் வீடியோ கண்டிப்பாக போடுறேன். சரிங்களா? அதை ட்ரை பண்ணி நல்லா ஃபுட் எடுத்து நல்ல முறையில் சாப்பிடுங்க. அதுவே ஆகும். இவங்க எல்லாருமே வந்து காசு பணத்துக்காக என்ன சொல்கிறது அப்படின்னா யாரெல்லாம் யோசிக்க வேண்டாம், ஆளாளுக்கு பிஸ்னஸ்ன்னு கிளம்பிட்டாங்க. எல்லாருமே என்ன காய்ச்ச ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? அதை தேய்ச்சனா நம்மளை காய்ச்ச வேண்டியதான், அவ்வளோதான். சரிங்களா? நீங்களே ட்ரை பண்ணி நீங்களே பண்ணுங்கள்.